ஹாய் நண்பா, 10th பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்காகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா சிஎஸ்ஐஆர் கீழே வரக்கூடிய சிசிஎம்பி சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜில இருந்து சூப்பரான பர்மனன்ட் ஜாபுக்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டிபிகேஷன் தான் வெளியாயிருக்கு. சேலரியா பேசிக் பேவே 39,970 ரூபாய் கொடுக்குறாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா விதமான அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்காக 26/5/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல ரெண்டு விதமான நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் சிஎஸ்ஐஆர் சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜில இருந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 28/4/2026 இருந்து கடைசி தேதியா 26/5/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஹார்ட் காப்பியா அப்ளைவும் பண்ணணும். அது என்னைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5/6/2026 வரைக்குமே ஆஃப்லைன்ல அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா டெக்னீசியன்ல 23 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. சேலரியா 39,970 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டா 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டிரைவர் போஸ்டுக்காக ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே சேலரி பார்த்தீங்கன்னா 39,970 ரூபாய் பேசிக் பே கொடுக்குறாங்க. 27 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெக்னீசியன்ல இருக்கக்கூடிய வேகன்சியை TE1, TE2, TE3ன்னு 3 டைப்பா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா TE1ல 10 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 10th பாஸ் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். வித் சயின்ஸ் சப்ஜெக்டோட கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ITI சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களும் நேஷனல் அல்லது ஸ்டேட் ட்ரேட் சர்டிபிகேட்டா லெபார்டரி அசிஸ்டன்ட் ட்ரேட் சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அல்லது 10th பாஸ் பண்ணிட்டு 2 வருஷம் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸா லெபார்டரி அசிஸ்டன்ட்ல அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 10th பாஸ் பண்ணி 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா லெபார்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டி லெபார்டரியிலுமே உங்களுக்கான ஒர்க் இருக்கும்ன்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னீசியன்ல TE2ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 10th சயின்ஸ் குரூப்போட 55% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களும் ITIல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் ட்ரேட் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 10th பாஸ் பண்ணி 2 வருஷம் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 10th பாஸ் பண்ணி மினிமமா 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை சொல்லியிருக்காங்க. உங்களுக்குமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டி அண்ட் லெபார்டரியில தான் ஒர்க் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னீசியன்ல TE3ல 3 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணி ITIல ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் பர்ச்சேசரி அல்லது 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி 2 வருஷம் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸா ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் பர்ச்சேசரியில ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 10th பாஸ் பண்ணி மினிமம் 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் பர்ச்சேசரியில ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் கேண்டீன் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ்லயுமே உங்களுக்கான ஒர்க் இருக்கும்ன்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரைவருக்காக ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா மினிமமா 10th பாஸ் பண்ணி லைட் மூவிங் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கவங்களும் மினிமமா 3 வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செக்ஷன்ல தான் ஒர்க் இருக்குன்றதையுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சேலரி மட்டும் இல்லாம நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அடிப்படையில பென்ஷனுமே உங்களுக்கு இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு இந்தியன் சிட்டிசனா இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே எலிஜிபிள் தான், தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாம ஏஜ்ல உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க. SC STல வரீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், OBCல வரீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBD கேட்டகரியில வரீங்கன்னா 10ல இருந்து 15 வருஷமும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸர்வீஸ் மேனுக்காக சர்வீஸ்ல இருந்து 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், ஸ்டேஜ் 2ல காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதற்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்னுமே கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா
கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து டிரைவர் போஸ்ட்டுக்காக ஸ்கில் டெஸ்ட், காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும். அதற்கான எக்ஸாம் பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா www.ccmb.res.in வெப்சைட்ல ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி சரியான டீட்டெயில்ஸோட ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் விசா UR OBC EWSக்காக 500 ரூபாய் அப்ளிகேஷன் விசா நிர்ணயிச்சிருக்காங்க. உமன் SC ST PWBD அண்ட் எக்ஸர்வீஸ் மேனுக்காக எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஸ்டேட் பேங்க் கலெக்ட்ல ஆன்லைன்ல பே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றது மட்டும் இல்லாம ஆஃப்லைன்லயுமே அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். என்ன அட்ரஸ்க்கு சப்மிட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தி செக்ஷன் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் CSIR சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, உப்பல் ரோட், ஹப்சிகுடா, ஹைதராபாத் 5407 தெலுங்கானா. இந்த அட்ரஸ்க்கு ஆஃப்லைன்ல செல்ஃப் அட்ரஸ்டோட தேவையான டாக்குமெண்ட்ஸோட அப்ளிகேஷனை ஆஃப்லைன்ல சென்ட் பண்ணிக்கோங்க. என்ன டேட்டுக்குள்ள சென்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 5/6/2026 போய் சேர்ற மாதிரி ஆஃப்லைன்ல போஸ்ட் மூலமா சப்மிட் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அடுத்த நோட்டிபிகேஷன். இதுவுமே பாத்தீங்கன்னா CSIR கீழே வரக்கூடிய சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜில இருந்து தான் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்காக 26/5/2026 வரைக்குமே டைம் கொடுத்திருக்காங்க. ஆஃப்லைன்ல ஹார்ட் காப்பியா சப்மிட் பண்றதுக்கு 5/6/2026 வரைக்குமே டைம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த நோட்டிபிகேஷன்ல டெக்னிக்கல் ஆபீசருக்கான போஸ்டிங்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 4 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. சேலரியா 91,070 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆபீசருக்காக டோட்டலா 4 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 4 வேகன்சியை கேட்டகரி வைஸாவே பிரிச்சு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா MSc in ஹாஸ்பிட்டலி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டலி மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 55% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் இருக்குன்றதையுமே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்குமே உங்களுக்கு ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாம ஏஜ்ல உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமா தான் தகுதியான கேண்டிடேட்ஸை ஹையர் பண்றாங்க. அதற்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்னுமே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்குமே 500 ரூபாய் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். உமன் SC ST PWBD எக்ஸர்வீஸ் மேனுக்காக எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கனாலுமே 5/6/2026 ஆஃப்லைன்ல அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். இதுவுமே சேம் அட்ரஸ்க்கு தான் பண்ணணும். தி செக்ஷன் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் CSIR சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, உப்பல் ரோட், ஹப்சிகுடா, ஹைதராபாத் 5407 தெலுங்கானா. இந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட தேவையான டாக்குமெண்ட்ஸோட செல்ஃப் அட்ரஸ்டோட அப்ளிகேஷனை போஸ்ட் மூலமா சென்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் சென்ட் பண்ற கவர் மேல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்றதையும் என்ன போஸ்ட் கோடுன்றதையுமே கரெக்டா நோட் பண்ணி அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்குமே www.ccmb.res.in வெப்சைட்ல தான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாப்ல டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.